Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸோடைய டைப் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது மொத்தம் 4 டைப்ஸாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1-to-1 ஃபங்க்ஷன். 1-to-1 ஃபங்க்ஷனுங்கிறப்ப இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறத நம்ம டொமைன்னுட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா கோடொமைன்னுட்டு சொல்லுவோம். இந்த கோடொமைனில் மேப்பாக இருக்கிற எலமெண்ட்ஸ், அதாவது ஏசிடி, இதை மட்டும் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ டொமைன், கோடொமைன், ரேஞ்சுன்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த 1-to-1 ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து மேப் ஆகிருக்கும். டொமைன்னா என்னது? இந்த சைடில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா மேப் ஆகிருக்கு. அடுத்தது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த இதில் இருக்கக்கூடிய இன்புட் எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்புட்னுட்டு சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவுட்புட்னுட்டு சொல்லுவோம். இந்த இருக்கக்கூடிய இன்புட் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். இன்னொரு வாட்டி 1-to-1 ஃபங்க்ஷனுடைய கிளாரிஃபிகேஷன் வந்து நான் சொல்லிடுறேன். 1-to-1 ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து மேப் ஆகிருக்கணும், மேப் ஆகிருக்கு. அடுத்து டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்புட்டுன்னு சொல்லுவோம். அந்த எல்லா இன்புட்டுக்குமே ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும், தனித்தனி அவுட்புட் வந்து இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா 1க்கு சிங்கிற அவுட்புட், 2க்கு வந்து ஏங்கிற அவுட்புட், அப்படின்னா 3க்கு வந்து டிங்கிற அவுட்புட். அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் தான் வந்துருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து 1-to-1 ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது. அடுத்தது செகண்ட் டைப் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மெனி-to-1 ஃபங்க்ஷன். மெனி-to-1 ஃபங்க்ஷன்லேயே அதே தான். இந்த சைடில் இருக்கிறது வந்து டொமைன் சொல்லுவோம், இந்த சைடில் இருக்கிறது வந்து கோடொமைன் சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எது மேப் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா பி அண்ட் டி. இதான் வந்து நம்மளுக்கு ரேஞ்சுன்னுட்டு சொல்லுவோம். இப்போ இந்த டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்புட், கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே அவுட்புட். இந்த மெனி-to-1 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்புட் இல்லைனா அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட் இருந்துச்சுன்னா அதை மெனி-to-1 ஃபங்க்ஷன் என்று சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இங்கே 1, 2 ரெண்டுமே வெவ்வேறு இன்புட். அந்த வெவ்வேறு இன்புட்டுக்கு ஒரே ஒரு அவுட்புட், பிங்கிற ஒரே ஒரு அவுட்புட் இருக்கிறதுனால அதை மெனி-to-1 ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். திருப்பியும் மெனி-to-1 ஃபங்க்ஷனை இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். மெனி-to-1 ஃபங்க்ஷன் பார்க்குறப்ப இது டொமைன், இது கோடொமைன். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்புட், இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா அவுட்புட். 2-3 இன்புட்டுக்கு சேர்த்து ஒரே ஒரு அவுட்புட் இருக்கலாம். அப்படி இருக்கிறது தான் வந்து நம்ம மெனி-to-1 ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம். அடுத்தது தேர்டு டைப் என்னென்னு பார்த்தோம்னா ஆன்-to ஃபங்க்ஷன். ஆன்-to ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா இங்கேயே அதே மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இது டொமைன், இதில் வந்து கோடொமைன். இதில் இருக்கிற மேப்பாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னுட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து இன்புட், இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நம்ம அவுட்புட்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆன்-to ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து மேப்பாக இருக்கணும். அப்படி மேப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன்-to ஃபங்க்ஷன். இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்லிடுறேன். ஆன்-to ஃபங்க்ஷன்னா என்னதுன்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் மேப் ஆகி இருக்கணும். அப்படின்னா P1, P2, P3 இதான் வந்து நம்மளுக்கு கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைனோட மேப் ஆகிருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஒன் ஆஃப் தி ஆன்-to ஃபங்க்ஷனுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 4th சப்டிவிஷன் இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன்லையும் இன்னொரு வாட்டியும் திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். இது டொமைன், இது வந்து கோடொமைன். இதில் மேப்பாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ரேஞ்சுன்னுட்டு சொல்லுவோம். இதோடைய எலமெண்ட்ஸ் வந்து இன்புட், இதோடைய எலமெண்ட்ஸை அவுட்புட்னுட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்டு ஃபங்க்ஷன்னுட்டு இதை ஏன் சொல்கிறோன்னு பார்த்தோம்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது இன்டு ஃபங்க்ஷன். இன்னொரு வாட்டி இன்டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு சொல்லிடுறேன். இன்டு ஃபங்க்ஷன்னா என்னென்னா கோடொமைனில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் வந்து மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது இன்டு ஃபங்க்ஷன்னுட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ தாங்க முடிஞ்சிச்சுங்க டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த டைப்லேயே இன்னொரு வேர்டு வந்து நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது நிறைய சம்ஸில் வந்து வரும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன்-to ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் 1-to-1 ஃபங்க்ஷன் ரெண்டையுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா அதை பைஜெக்ஷன்னுட்டு சொல்லுவாங்க. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். எந்த ஒரு ஃபங்க்ஷன்
1-to-1 ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஆன்-டு ஃபங்க்ஷன் ரெண்டையுமே ரெஃபர் பண்ணுதோ அதை பைஜெக்ஷன்னு சொல்லுவாங்க. இதை பைஜெக்ஷனுங்கிற வேர்டை நிறைய சம்மில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பைஜெக்ஷனான்னுட்டு கேட்குறதுக்குமே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி சம்ஸ் வந்து எக்ஸசைஸ்லேயும் இருக்குது, எக்ஸாம்பிள் சம்லேயும் இருக்குது. அதை போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன் டைப்ஸை. 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன பார்த்தோம்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒவ்வொரு அவுட்புட் வந்து இருக்கணும், அது 1-to-1 ஃபங்க்ஷன். மெனி-to-1 ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா 2-3 இன்புட்டுக்கு கூட ஒரு அவுட்புட் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மெனி-to-1 ஃபங்க்ஷன். ஆன்-டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து மேப் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன்-டு ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தோம்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்ஸ் மேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்டூ ஃபங்க்ஷனை வந்து ரெஃபர் பண்ணும். அதுவே ஒரு ஃபங்க்ஷன் 1-to-1 அதுக்கப்புறம் ஆன்-டு ரெண்டையுமே வந்து சேர்த்து அது வந்து ரெஃபர் பண்ணிச்சுன்னா அது அந்த ஃபங்க்ஷனை பைஜெக்ஷன்னுட்டு சொல்கிறாங்க, இல்லைனா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னுட்டு சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.